எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெகன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்க போகிறோம். நேற்று நம்மளுடைய மிக முக்கியமான கடற்படை தளமான கார்வார், இந்த ஐஎன்எஸ் கார்வாரில் இருக்கக்கூடிய கடற்படை தளம் தான் ஐஎன்எஸ் கடம்பா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான இந்தியாவுடைய போர்க்கப்பல் இருக்குது. அந்த இடத்துல நம்மளுடைய கடற்படை ஒரு பறவையை, சீகல்னு சொல்லக்கூடிய கடற்பறவையை கைப்பற்றுறாங்க. அது அடிபட்டு கீழே விழுந்திருக்கு. அந்த பறவையை எடுத்து பார்க்கும் பொழுது சரி இதை காப்பாற்றலான்னு அவங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய உடம்புல ஒரு ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கு. அந்த ஜிபிஎஸ் கருவி இயங்குறதுக்கு ஒரு சோலார் பேனலும் அதில் இருக்குது. அதன் பிறகு ஒருவேளை இந்த டிவைஸை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இதை எங்களுக்கு இமெயில் மூலிமா தெரிவுபடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் முகவரி கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சென்டர் ஃபார் எக்கோ என்விரான்மெண்டல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சைனாவை சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்தது. 10,000 கிலோமீட்டர் தூரம் பறந்து இந்த பறவை குறிப்பாக கார்வர்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடற்படை தளத்தில் வந்தது. இது ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் கிடையாது. சைனா எந்த லெவலுக்கு வேணால் போவாங்கன்றது தெரியும். ஒரு மிகப்பெரிய கன்சர்னை இப்போ எழுப்பியிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது. இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த மாதிரி பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட பிஹேவியர், அது எப்படி போகுது, அது எங்கே சாப்பிடுது, என்ன ரூட் எடுக்குதுன்னு சில ஆராய்ச்சிகள்லாம் நிறையா பேர் பண்ணுவாங்க. பட் இது வந்து சேர்ந்த இடம் அப்படின்றது கார்வர் இந்தியாவுடைய மிக முக்கியமான கடற்படை தளம். நமக்கு ஒரு நேவல் ஷிப் பில்டிங் பேஸும் கூட. இப்போது நேவிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் அப்படின்றது, இந்த பறவை, குறிப்பிட்ட பறவை நம்மளுடைய ஐஎன்எஸ் கடம்பாக்கு மேலே பறந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதன் பிறகு இது ஒரு மாதிரி அது வெயிட் தாங்க முடியாமல் பாவம் அது ஒரு இடத்துல நின்று இருக்குது. அதன் பிறகு இதை எடுத்திருக்கிறாங்க. முதல்ல இந்த குறிப்பிட்ட பறவை, ஏன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஒன்றா குரூப்பாக பறந்து வரும். ஆயிரக்கணக்கான பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து பறந்து வரும். உதாரணத்துக்கு நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய இதுக்கு போனீங்க அப்படின்னா, வேடந்தாங்கல் போனீங்கன்னா நம்ம பார்க்கலாம் பறவைகள் சரணாலயத்தில். ஆனால் இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு நேவல் பேஸ் பக்கத்தில் போகிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது, அந்த ஜிபிஎஸ் சாதாரண கருவி கிடையாது. இப்போ இது மூலிமா என்னென்ன தகவல்கள் அவங்க சேகரிக்கலாம் அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ளைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளைட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜோன் நேவல் பேஸோட சரௌண்டிங்ஸில், அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ரோல் எப்படி இருக்குது, ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னேச்சர்ஸ், ரேடார் சிக்னேச்சர்ஸ் எந்த அளவுக்கு வருது, அதே மாதிரி கப்பல் போக்குவரத்து அதை கண்காணிக்கலாம். அதே மாதிரி இந்த நேவல் பேஸோட ஆக்டிவிட்டி, இதோடைய பெரிமீட்டர் ஃபென்சிங் எவ்வளோ தூரம் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கண்காணிக்க முடியும். இதில் கேமரா இருக்குதா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரியல. பட் நிச்சயமாக ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஹை எண்ட் ஜிபிஎஸ் டிவைஸ் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. ப்ளஸ் இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் இயங்குறதுக்கு ஒரு ஹை டெக்னாலஜி சோலார் பேனலையும் பொருத்திருக்காங்க. ஸோ இந்த எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் தள்ளி இந்த பறவை வந்திருக்கிறது அப்படின்றது தெரிய வருது. பட் அதில் ஒரு லெஜிட்டிமேட்டாக இது இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அந்த சீனாவுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தோட பெயர் மற்றும் இமெயில் முகவரியும் கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் முகவரிக்கு நம்ம கடற்படையில் நம்ம இந்திய அரசாங்கம் தொடர்பு கொண்டிருக்காங்க இது என்னன்னு சொல்லிட்டு. இப்போது இது நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கிடையாது. நவம்பர் 2024 போன வருஷத்தில் இதே ஐஎன்எஸ் கடம்பா பக்கத்தில் ஒரு கழுகு பறந்துட்டு இருந்திருக்கு. அதை ஸ்பாட் பண்ணி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அதோட உடம்புலையுமே ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் பொருத்தப்பட்டிருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்து இப்போ கைப்பற்றி அந்த பறவையை பிடிச்சி அதை எடுத்து டிவைஸ் எடுத்து பார்க்கும்போது பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டின்னு சொல்லக்கூடிய BNHS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன், இந்த இயற்கை பறவைகள் இதெல்லாம் கன்சர்வ் பண்ணுறதுக்காக அவங்களோடது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு இந்த பறவையை டடோபா அந்தேரி டைகர் ரிசர்வ் மகாராஷ்டிராவில் விட்டாங்க. அது எக்கலாஜிக்கல் மூமெண்ட்ஸோட பேட்டர்ன்ஸை பார்க்குறதுக்கு. இப்போது இதே மாதிரியான ஜிபிஎஸ் டிவைஸ் கார்வர் ரீஜியனில் ரொட்டீன் மைக்ரேஷன் சைக்கிளில் வரும். இந்த மாதிரியான பறவைகள் சில நாடுகளில் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட இது இந்தியாவுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேவல் பேஸ்க்கு அருகில் நடக்கிறதுனால இது ஜஸ்ட் லைக் தட் நமக்கு நிச்சயமாக கடந்து போக முடியாது.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14 மாதத்துக்குள்ள 2 முறை இந்த பேர்ட்ஸ் அப்படின்றது ஐஎன்எஸ் கார்வார் பக்கத்தில் இருக்குது. ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்ட பறவைகள். ஸோ ஒன்று டொமஸ்டிக் அப்படின்னாலும் இன்னொன்று சைனாலேருந்து வரதை நம்ம பார்க்கணும். இப்போது இந்தியாவுடைய நேவல் பேஸ் குறிப்பாக இந்த ஐஎன்எஸ் கடம்பா, கார்வாரில் இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் கடம்பா, இந்த இடத்துல பல எஸ்பியானேஜ் ஆக்டிவிட்டீஸை இந்தியா சந்திச்சுட்டு இருந்திருக்கு தொடர்ந்து. உதாரணத்துக்கு ஐஎன்எஸ் கடம்பான்றது நேவல் பேஸ், போர்க்கப்பல்னு சொல்லிட்டேன், நேவல் பேஸ் அது. ஸோ இந்த இடத்துல பிப்ரவரி 2024 25 என்ஐஏ ஒரு எஸ்பியானேஜ் ரிங்கு, ஒரு சதி வேலை உளவு பார்த்த ரிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 3 பேர் இந்த ஐஎன்எஸ் கடம்பாவில் கார்வாரில் ஒரு துணை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்க ஐஎன்எஸ் கடம்பா மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா பற்றி பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸான ஐஎஸ்ஐக்கு உளவு தகவல் அனுப்பின சார்ஜஸில் பிடிபட்டாங்க. இது கிளாசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நடத்தப்பட்ட ஒரு ஹனி ட்ராப் ஆப்ரேஷன். வெறும் 5000 ரூபா மந்த்லி பேமெண்ட்டு. அந்த 5000 ரூபாய்க்கு இவங்க அந்த நேவல் பேஸோட ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதோடைய பெரிமீட்டர் ஃபென்சிங்கை ஃபோட்டோ எடுக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் இன்ஸ்டலேஷன்ஸை ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டிவ்ஸ் இந்த இடத்துல டைரக்ட் கான்டாக்ட் இவங்ககிட்ட வச்சு இவங்க சோஷியல் மீடியா மூலிமா இந்த பெண்களை வைத்து பண்ணக்கூடிய ஹனி ட்ராப் மூலிமா இவங்களை வந்து பக்காவாக ட்ராப் பண்ணாங்க. இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ரீச். இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. ஏன்னா கார்வர் இந்தியாவுடைய மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நேவல் பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 பாகிஸ்தானுடைய உளவுத்துறை ஐஎஸ்ஐ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய கடற்படைகள் அதிகாரிகள் மாதிரி வேஷம் போடுறாங்க. ஒரு இம்பர்சனேஷன் அட்டன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஒரு ஃபோன் கால், இப்போ நான் இராணுவத்தில் இருக்கும்போது நான் சோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் பேசும் தோரணை, நான் என்னோடய ரேங்க் சொல்லக்கூடிய விதம், இதை வச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகே நம்ம ஆள் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரியான லாங்குவேஜை பயன்படுத்தி ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் விசாகப்பட்டினத்துக்கு ஏப்ரல் 2025 ஒரு கால் வருது. அப்படியே கேஷுவலாக ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் விக்ரமாதித்யா 2 முக்கியமான விமானம் தாங்கிய போர்க்கப்பல் பற்றி இவங்க வந்து தகவல் கேட்குறாங்க. அந்த தகவல் கேட்கும் பொழுது மிகப்பெரிய லெவலில் இது ஒரு அலர்ட் வருது. ஜெனரலாக இந்த மாதிரி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ், மிலிட்ரி எக்ஸ்சேஞ்சஸ் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தகவல் கொடுக்க மாட்டாங்க. பிறகு அந்த ஃபோன் காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2024 சுனில் நாயக், வீன் ரண்டேல், அக்ஷய் ரவி நாயக் இந்த 3 பேரையும் இதே கடம்பா நேவல் பேஸில் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவை படம் பிடிச்சதுக்காக எடுக்கிறாங்க. அவங்கள பிடிச்சு விசாரிக்கும் பொழுது அவங்க அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான்லேருந்து செயல்படக்கூடிய ஐஎஸ்ஐயில் இதே ஃபேஸ்புக்கில் ஹனி ட்ராப் செய்யப்பட்டு காசுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பெரிய லெவலில் எஸ்பியானேஜ் பண்ணலை. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பட் அதுவுமே சதி வேலைன்றதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னையே ஒரு கான்ஸ்பிரசி 8 பேர் சேர்ந்த ஒரு சதி கும்பலை பிடிக்கிறாங்க. அதில் 2 பேர் பாகிஸ்தான் ஆப்ரேட்டிவ்ஸு. ஒருத்தன் பேர் வந்து மீர் பலாஜ் கான், இன்னொருத்தன் பேர் வந்து அல்வன் கான். இவங்க 2 பேரும் ஒரு எஸ்பியானேஜ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கடற்படை தளமான கார்வாரை சுற்றி தான் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019 ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து வருது. அதில் ஐஎன்எஸ் கடம்பா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட், வீலஸ் ஐலாண்டு முதல்ல சொல்லுவாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் ஐயாவுடைய பேரில் நம்மளோட ஏவுகணை சோதனைகள் எல்லாமே எங்கே தான் நடக்கும், ஒடிசாவில். இந்த இடத்துல ஒரு சைனீஸ் பிஸ்னஸ் டெலிகேஷன் வந்து பீட்டுல்னு சொல்லக்கூடிய ஐஎன்எஸ் கடம்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தீவுக்கு வராங்க. வந்து அந்த இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் செட் பண்ண போகிறோம், ஒரு சின்ன மீன் பொடி இதை செட் பண்ண போகிறோன்ற ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு இந்தியன் நிறுவனத்தின் பேரில் உள்ள வராங்க. அதன் பிறகு இவங்களை சர்வீலன்ஸில் போட்ட பிறகு இது ஃப்ரண்ட் அண்ட் இதுக்கு பின்னாடி சீனர்கள் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சாங்க. பிறகு அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மே 2020 இது என்னுடைய நண்பர்களே என்கிட்ட சொன்னது, காஷ்மீரில் ஒரு லோக்கல் ஆள் பிங்க் நிற புறாவை வந்து பிடிக்கிறாங்க. அந்த பிங்க் நிற புறாவை பிடிச்சி அது காலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கோடடாக சில நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் இருக்குது. இது பாகிஸ்தானுடைய அதாவது இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா அதை தடுக்கலாம். பாகிஸ்தானிகள் பழையபடி புறா விட்டு இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஹபீபுல்லா அப்படின்ற ஒரு ஆள், பிஓகேல இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவன் 4 கிலோமீட்டர்
அவன் வந்து தள்ளி உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த புறாவை வந்து பறக்க விட்டுருக்கான்னு பார்த்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோடட் மெசேஜை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது. இதில் வந்து இது ஒரு பெருசாக, அதாவது இந்திய இராணுவத்துக்கு எதிராக அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஈத் அப்போ பறக்க விட்டதுனால அவங்க வந்து இந்த புறாவை கைப்பற்றின பிறகு அவர் தலைவர் என்ன பண்ணார்னா பாகிஸ்தான் ஊடகத்தில் போயிட்டு இது புறாவை வந்து அமைதிக்கான ஒரு இதாக நினச்சி அந்த புறாவை எங்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் பண்ணாங்க. அதன் பிறகு இதே மாதிரியான ஒரு பிஜியன் பேஸ்டு பேப்பரை கட்டி விட்டு பாகிஸ்தான் பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் பார்த்தா காமெடியாக தான் இருக்கும் சில டைம். அக்டோபர் 2016 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுத்து இவங்க ஒரு பேப்பர் சுற்றி ஒரு புறாவை பறக்க விட்டுருந்தாங்க. இதே மாதிரியான நிகழ்வுகள் மே 2015 நடக்குது. ஜம்மு காஷ்மீர் பார்டரில், பஞ்சாப் பார்டரில் இது மாதிரி நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிபிஎஸ் டேக்டு சீகல் அப்படின்றது மேபி இது வந்து ஒரு பறவைகளுடைய நடமாட்டத்தை கவனிக்கிறதுக்கும் அவங்களோட பேட்டர்னை கவனிக்கிறதுக்குமா இருந்தாலும் சைனாவை இந்த இடத்துல நம்ம நம்ப முடியாது. டூயல் யூஸ், ஏன்னா இதோட போன நெருங்கின இடம் அப்படின்றது ஐஎன்எஸ் கடம்பா. ஜஸ்ட் லைக் தட் அதை தாண்டி வர முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய லேட்டஸ்ட் இது பார்த்தீங்கன்னா புறா மாதிரியே இருக்கக்கூடிய, சிறு ரக புறா மாதிரியே இருக்கக்கூடிய ட்ரோன். அதில் கண்ணில் கேமரா இருக்கும், பார்க்கறதுக்கு புறா மாதிரியே இருக்கும். 30 நிமிஷம் அதால் பறக்க முடியும், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் பறக்க முடியும். இந்த இடத்துல இவங்க பல முறை இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க நம்ம எல்லை பகுதிகள் அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி சிஏஓடைய வரலாறு எடுத்திங்கன்னா அவங்க வேறு லெவலில் பண்ணாங்க. பூனைகளை பிடிச்சி அதை ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணி அதோட உடம்புல மைக்ரோ சிப்ஸு, மைக்ரோஃபோன், டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் வச்சு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியட்நாம் போரில் இந்த பூனைகளை காட்டுக்குள்ளே விட்டாங்க. அந்த சிக்னல்ஸ்லாம் பிக்கப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூப்ஸோட மூவ்மெண்ட் என்னென்னா பூனை கிட்ட வரும்போது யாரும் இன்னும் பெரிய லெவலில் இது பண்ண மாட்டாங்க, அதுவும் குறிப்பாக காட்டு பூனைகளை. அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த காலகட்டங்களே அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ சைனாவுடைய இந்த குறிப்பிட்ட சீகலில் பொருத்தப்பட்டுள்ள ஜிபிஎஸ் டிவைஸ் இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது ஏன் இங்கே வந்துச்சு, உண்மையான காரணமா இல்லை ஒருவேளை இது பொய்யா இருந்தால் இனி அடுத்த வரக்கூடிய காலங்களில் எப்படி இதை தடுக்கணும் அப்படின்ற நடவடிக்கையில் போவாங்க. ஒரு அவுட் ஆஃப் ப்ளூ ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்செப்ஷன். இன்னும் நம்ம ஆளுங்க பார்த்தீங்க அப்படின்னா புறா, சீகல், எலி இதெல்லாம் வச்சு உளவு பார்க்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்கன்றது போது என்னதான் ட்ரோன் டெக்னாலஜி, மாடர்ன் டெக்னாலஜின்னு வந்தாலும் பழைய ஸ்டைல் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸ்